अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அஞ்சாவது ஸ்கந்தம் 33வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம் ஆரம்பம். 54ல ஒரு முதல் பாதி ராஜோவாச்ச. அதுல ராஜா கேட்கிறான், பகவன் ப்ரூஹிமே தஸ்யாக ஸ்வரூபம் பலம் உத்தமம் உற்பத்தி காரணம் வாத்தி ஸ்தானம் பரமகம் செய்யட்டு. அதாவது அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத வர்ணிக்கணும். அம்பாளுடைய ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த், அவ எந்த மாதிரி, அவளுடைய பலம் என்ன அப்படிங்கிறது, அதாவது எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. உற்பத்தி காரணம், அம்பாள் இந்த லோகத்துல ஆவிர்பாவம் மாறாங்கனாக்க, இப்ப துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. சில நேரங்கள்ல பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, அதாவது ஒவ்வொரு கோயில்ல பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த கோவில்ல பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, பக்தனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக, பக்தனுடைய பிரசாதத்தை, அதாவது பக்தன் என்ன கொடுக்குறானோ அதை ஏற்றுக்கிறதுக்காகன்னு ஒவ்வொரு காரணத்துக்காக பகவான் அங்க வரார். ஸோ அந்த மாதிரி வரும்போது எந்த காரணத்துக்காக பகவான் இங்க வரார், பொதுவில் சொல்லும் போது பரித்திராணாய சாதுனாம் விநாசாய துஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சாதாரணமா சாமான்யமா சொல்லிடுறோம். ஆனா நீங்க இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, காரைக்காலில் மாங்கனி உற்சவம்லாம் நடக்கிறது. அவர் என்ன பண்ணார், பிக்ஷை எடுத்துட்டு அந்த பிக்ஷை வாங்கிக்கிறதுக்காகவே வரார். இந்த மாதிரி அந்த பக்தனுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு காரணத்துக்காக வரார். சில சமயங்களில் பக்தாளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரார். இல்லை தனியா அவளுடைய அந்த பர்டிகுலர் நேரத்துல, இப்ப வந்திக்கு என்ன பண்ணார், அவன் மதுரையில வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்தை அடைக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு ஆள் வரணும் போது, அவளுக்கு ஆளே இல்லைன்னும் போது பகவான் அவளுடைய ஆளை ஹெல்ப் பண்றாரு இல்லையா. இன்னைக்கும் ஆவணி மூல உற்சவம் நடக்கிறது, புத்துக்க மனுஷன் வந்த உற்சவம் நடக்கிறது. அந்த மாதிரி பகவான் ஆவிர்பாவமாறதுக்கு இன்னதுதான் காரணம் இப்படிதாங்கிறது இல்லை, பல விதமான காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வர. அதனால உற்பத்தி காரணம் இந்த அம்பாள், நீங்க இப்ப பேசுறதுல இந்த அம்பாளுடைய உற்பத்தி காரணம் என்ன அப்படிங்கறது சொல்ல முடியுமான்னு. உற்பத்தி காரணம் வாசி ஸ்தானம், அவளுடைய ஸ்தானம்ங்கிறதாக வைகுண்டம் கைலாசம்னு சொல்ற மாதிரி அம்பாளுடைய ஸ்தானம், அது எந்த இடத்துல, எந்த கலசத்துல, எந்த இடத்துல எப்படி இருப்பா, எந்த மாதிரி இது பண்றது, பூஜை பண்றது, அவளுடைய விசேஷமான ஸ்தானம்ங்கிறது எது அப்படிங்கறது சொல்ல முடியுமான்னு ராஜா என்ன பண்றான், அந்த சுமேதாங்கிற ரிஷியை பார்த்து கேட்கிறான். அப்ப ரிஷி சொல்றார், நச்ச உற்பத்தி அனாதித்வார், இவ காரணமற்றவள் காலமும் மற்றவள். ஆதினாக்க தனக்குன்னு ஒரு தோற்றத்துக்கான காரணம், ஒரு காரணத்துல இருந்து தோன்றது. அந்த காரணம் இல்ல, ஆதி இல்லை, அத மூல காரணம்னு ஒன்னை உடையாதவள், அதை கொள்ளாதவள். அதனால அனாதித்வா, இவ எப்ப தோன்றினா, ஏன் தோன்றினா, எங்க தோன்றாங்கிற விஷயத்த நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நச்ச உற்பத்தி அனாதித்வா திருப்ப சத்யா கதாச்சன நித்யைவசா பராதேவி. அந்த உத்தமமான அந்த எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய டிரான்சென்டென்டலா இருக்கக்கூடிய இருக்காளே, அவ நித்தியம் எப்பொழுதும் இருக்கா. அவ ஒரு சமயம் இல்ல, ஒரு சமயம் தோன்றாங்கிறது இல்லை. அவளுக்கு தோற்றம்ங்கிறது கிடையாது, எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறத. காரணானாம்ச காரணம், எல்லா காரணங்களுக்கும் அவதான் காரணம். வர்த்ததே சர்வபூதேஷு சக்தி சர்வாத்மனா, எல்லா பூதங்களுக்குள்ளேயும் சக்தியா இருக்கா. எந்த பூதங்களுக்குள்ளேயும் சக்தி இல்லைன்னு வச்சுக்கோ. அதாவது சக்தினாக்க நம்ம ஏதோ நம்மளுடைய சக்தி தான் நினைப்போம், நம்ம செயல்படக்கூடிய சக்தின்னு. அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு பேப்பரை கிழிக்கிறோம், பேப்பர் கிழிகிறது. ஆனா நம்மளால கல்லை கிழிக்க முடியுமோ? கல்லை கிழிக்க முடியல. நம்மளுக்கு கல்லை கிழிக்கிற சக்தியும் இல்லை, கல்லுக்கு கிழிபடுற சக்தியும் இல்லை. பேப்பர்ல கிழிபடுற சக்தி இருக்கு. இதே பேப்பரே ஒரு 100-150 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீங்க கிழிக்க போனால பேப்பர் கிழியாது. ஏன்னா பேப்பர்ல ஸ்ட்ரென்த் போயிடும். அது பேப்பர் உடப்படுற சக்தி, அப்ப பேப்பர் உடையும் இல்லையா. ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஒரு வஸ்துவை செயல்படுத்தணும்னா அந்த வஸ்துவை செயல்படுத்துற சக்தி மட்டும் நம்ம கிட்ட இருக்குங்கிறது இல்லை, அந்த செயலை செய்யற சக்தி மட்டும் இருக்குங்கிறது இல்லை. அந்த செயலை செய்யும் போது அந்த எஃபெக்டை ஏத்துக்கிற சக்தியும் அதுல இருக்கணும். இதுதான் பலம் அப்படிங்கிறோம். அதாவது என்ன இருக்குன்னா, லப்பர் ரூம்ல உடச்ச சாமான்லாம் போட்டு வச்சிருப்போம்.
அது பின்னாடி ஏதாவது ஒரு சமயத்துல உபயோகப்படும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா. ஆனா சில சமயங்கள் என்ன ஆகும், நாளாக நாளாக மரத்துல இருக்கிற எண்ணெய் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த எண்ணெய் சத்து போயிடுச்சுன்னா அப்புறம் மரம் எதுக்குமே உபயோகப்படாது. அப்படி மரம் எதுக்குமே உபயோகப்படாது, எதுக்குன்னா வெந்நீர் போட கூட லாயக்கு இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு அது உளுத்து போச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப அதுல சக்தி இல்லை, அதுக்கு பிராணம் போயிடுச்சு அப்படிங்கிறோம். ஸோ அதுல என்ன ஒரு சக்தின்னு இருக்கோ அதையே பிராணங்கிற வார்த்தையால குறிப்பிடுறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு வஸ்துலையும் அந்த வஸ்து நம்மளுக்கு பயன்படணும், அது செயல்படணும்னா அதுல அந்த செயல்படக்கூடிய சக்தி, இப்ப நம்ம கிழிக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னா பேப்பர்ல கிழிபடுற சக்தி இருக்கணும். கிழிபடுற சக்தி இருந்தா தான் கிழிக்கவும் முடியும். நம்மளுக்கு கிழிக்கிற சக்தி இருந்தா மட்டும் போராது. அந்த சக்தியாக ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்த சக்தியாக இருக்கிறவள் அம்பாள் தான் அப்படின்னு. வர்த்ததே சர்வபூதேஷு சக்தி சர்வாத்மனான் இருப்பா, எல்லா ரூபத்திலையும் அவதான் சக்தி, எல்லா விதமாகவும். சமவத் சக்திஹீனஸ்து, அதான் சிவம் சக்தி இல்லையல் சமம் அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்றோம், சமவத் சக்திஹீனஸ்து, சக்திஹீனன் சமவத், சவத்துக்கு சமாதானம் தான், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுக்கும் உபயோகம் தான். இப்ப பிராணம் போயிடுச்சுன்ற பாருங்க, பிராணி பவதி சர்வதா, பிராணி சமவத் பவதி, அதுக்கப்புறம் செயல்பட முடியாததாக, தான் இயங்காததாக, இயங்கக்கூடிய சக்தி அற்றதாக ஆயிடும். சித்தஸ்தி சர்வபூதேஷு ரூபம் சத்யா ததேவதி, எல்லா பிராணிகிட்டையும் எல்லா வஸ்துலையும் இருக்கக்கூடிய என்ன சித்தக்தி இருக்கோ, ஏன்னா எல்லா வஸ்துவையும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சாதாரணமா சொல்லும் போது இதுல சொல்லுவா பாருங்க, அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சே அம்சம், அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமச்ச, அதாவது மொத்தம் 5 தன்மை இருக்கு. அஸ்திபாதி பிரியம்னு 3 தன்மை, நாம ரூபம்னு 2. இதுல ஆத்தியத்திரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் ததோத்வயம், அதாவது அந்தந்த வஸ்துக்களுக்கு பாக்கி 2 சேர்ந்தது, முதல் 3 பிரம்மத்தினுடைய தன்மை அது எல்லாத்துலயும் இருக்குன்னு. அதாவது எல்லா வஸ்துவையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது அதுல அது தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது அதுல இருக்கக்கூடிய சித்தக்தி. அந்த சித்தக்தி இருக்கிறதுனாலதான் அந்த வஸ்துக்கள்லாம் நம்மளுக்கு தெரியறது. அதனால என்ன பண்றார், சித்தக்தி எல்லா வஸ்துலையும் சித்தக்தியாக சர்வபூதேஷு சத்யாக ரூபம் ததேவ, அம்பாளுடைய ரூபம் அந்த சித்தக்தி, அந்த சைத்தன்யம்ங்கிறது அம்பாளுடைய ரூபம் அப்படின்னார். ஆவிர்பாவ திரோபாவோ தேவானாம் காரிய சித்தையே, அப்ப அம்பாள் ஒரு இடத்துல தோன்றா ஒரு இடத்துல மறைஞ்சு போறா அப்படின்னால்னா ஆவிர்பாவ திரோபாவம், ஆவிர்பாவம்ங்கிறது மேனிஃபெஸ்டேஷன், திரோபாவம்ங்கிறது மறையிறது. ஸோ அந்த அம்பாள் தோன்றது, அதாவது நம்மளுக்கு தெரியறது, மறையிறதுங்கிறதுலாம் தேவானாம் காரிய சித்தியே, தேவர்களுக்காக தேவ காரியத்துக்காக, ஜெகத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாக்க அந்த நல்ல காரியத்தை நடத்துறதுக்காக அம்பாள் அந்த இடத்துல தோன்ற மாதிரி தெரிகிறா, அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டா மாதிரியும் தெரிகிறா. வாஸ்தவத்துல எல்லா இடத்துலயும் எப்பவும் நிறைஞ்சிருக்கா. யதா ஸ்துவந்தி தாம் தேவாக மனுஜாஸ்த விசாம்பதே பிராதுர்பவதி பூதானாம் துக்கநாசாய சாம்பிகா. யதா ஸ்துவந்தி தேவாக மனுஜாஸ்த, தேவர்களும் மனுஷர்களும் தங்களுடைய துக்க நாசத்துக்காக, தங்களுடைய துக்கத்தை போக்குறதுக்கு எப்போ அவளை ஸ்தோத்திரம் பண்றாலும் அப்ப அவளுடைய துக்கத்தை போக்குறதுக்காக என்ன பண்றா, பிராதுர்பவதி தோணுகிறாள், பிராதுர்பாவம் ஆறா. நானா ரூபதரா தேவி நானா சக்தி சமன்விதா ஆவிர்பவதி காரியார்த்தம் சேஷ்டையா பரமேஸ்வரி. ஸோ நானா ரூபதரா, பலவிதமான வடிவங்கள், எந்த நேரத்தை எந்த வடிவத்தை எந்த இடத்துல எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி பல ரூபங்கள் எடுக்கக்கூடியவள். நானா சக்தி சம்பந்திதா, எல்லா சக்திகளுடனும் கூடியவள். காரியார்த்தம், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக. ஆவிர்பவதி சேஷ்டையா பரமேஸ்வரி, அவ கர்மவசாத்து அங்க ஆவிர்பாவம் இல்லை, அவ சேஷ்டையா. தெய்வாதீனா நசாதேவி யதா சர்வே சுராந்திரதா, பாக்கி தேவர்கள் எல்லாரும் எப்படி கர்மாதீனமா இருக்காளோ அந்த மாதிரி இவ கர்மாதீனமா இல்லை. தெய்வம்னாக்க விதின்னு சொல்றோம் பாருங்க, அந்த விதிக்கு உட்பட்டு இவ செயல்படல. கால வசகா, காலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டு இல்லை. நித்தியம் புருஷார்த்த பிரவர்த்தினி, ஜனங்களை எல்லாரையும் அவளுடைய புருஷார்த்தத்துக்கு பிரவர்த்தினி, அதை பிரவர்த்தனம் பண்ணி வைக்கிறவ இவதான், எல்லாரையும் அந்த புருஷார்த்தத்துல ஈடுபடுத்துறவள்னு. அகர்த்தா புருஷோ திரஷ்டா திருஷ்யம் சர்வமிதம் ஜெகத்து, இதான் நம்ம சொல்ற பாருங்க. அகர்த்தா புருஷோ திரஷ்டா, புருஷன் கர்த்தா இல்லை, புருஷன் கர்த்தத்துவம் கிடையாது, வெறும் சைத்தன்யம், கேவல சைத்தன்ய ஸ்வரூபம், திரஷ்டு ஸ்வரூபம், அவ்வளவுதான். அதனால திரஷ்டா, அவன் வெறும் தர்சனமா இருக்கான். திருஷ்யம் சர்வம் இதம் ஜெகத்து, இந்த ஜெகத் அத்தனையும் அவனுடைய ஞானத்துக்கு விஷயமாக கூடியது. அதனால திருஷ்யம் அறிவுக்கு, அவன் அறிகிறவனா இருக்கான், இது அத்தனையும் அறியப்படக்கூடிய பொருளா இருக்கு. திருஷ்யசிய ஜனனி சைவ தேவி சதசதாத்மிகா, இந்த தேவி இருக்கா பாருங்க மாயாசக்தி, இங்க இருக்காளா இல்லையான்னு தெரியாது. சத் அசத் ஆத்மிகா, அதாவது சத்துன்னு சொன்னோம்னாக்க ரூபமுடைய வஸ்து,
அசத்துனா அதாவது வாயு ஆகாசம் மாதிரி ரூபம் இல்லாத வஸ்துக்கு அசத்துன்னு பேரு. பிருத்திவிய தேஜகாங்கிற ரூபமுடைகிற வஸ்துக்கு சத்து. இந்த மாதிரி பஞ்சபூதத்துல எல்லா விதமான வஸ்துக்களாகவும் இருக்கிறத இவதான். அதனால சதசதாத்மிகா திருஷ்டி ஜனனி, இந்த திருஷ்யமான அதாவது இந்த பிரகிருதி மண்டலம் அத்தனையும் படைக்கிறவள் அந்த தேவி தான் அப்படின்னா. புருஷம் ரஜயத்தியேகா கிருத்வா பிரம்மாண்ட நாடகம். இந்த ஜனங்கள் ஜீவர்கள் அத்தனையும் என்ன பண்றா, அவ மோசம் அடையணுங்கிறதுக்காக தான் அம்பாள் இந்த கஷ்டத்தைப்படுறா, எல்லாருடைய மோசத்துக்காகவும் தான். அதனால ஜெகத் இருந்தா தானே ஜெகத்துல கர்மாவை பண்ண முடியும். கர்மாவை பண்றதன் மூலமா பழைய கர்மாக்களை தொலைக்க முடியும். பழைய கர்மாக்களை தொலைக்கிறதுனால சித்தி ஞானம் வரும். அதனால புருஷம் ரஜயதி, அவ என்ன பண்றா, இந்த பிரம்மாண்ட நாடகத்தை நடத்தி புருஷம் சைத்தன்யத்தை, ரஞ்சயத்தினா என்ன அர்த்தம், கர்மாவை பண்றதுக்கு தூண்டுறா. ரஞ்சிதே புருஷே சர்வம் சம்ஹரத் யதிரம்ஹசா. அதே மாதிரி ஈஸ்வரன் ரஞ்சிதே, அவனுக்கு போறோம்னு தோணும் போது சம்ஹரதி, பிரளயம் நடக்கிறது, எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணின்றா. தயா நிமித்த பூதாஸ்தே பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராக. மும்மூர்த்திகளும் அவளுக்கு நிமித்தம், அவ தான் செயலை செய்வதற்கு இவர்கள், அதாவது நிமித்த மாத்திரம் பவசந்தி சாட்சின்னு கிருஷ்ணர் அர்ஜுனத்தை சொன்னார் பார்த்தீங்களா. நீங்க எல்லாம் மயேத்தே நிகதா பூர்வமேவ, இவர்கள்லாம் என்னாலே இப்ப நீ என்னமோ நான் கொல்ல போறேன், இவ என் கையால சுத்திட்டு போயிட்டு போறாளே, என்னுடைய குருவும் என்னுடைய பெரியவாளும் என்னை வளர்த்தவாளும் எனக்கு ரொம்ப இவாளா இருக்கிறவாளும் என் கையால போயிட போறாளே நீ கஷ்டப்படுற. ஏன்னா இவாளுக்கெல்லாம் காலம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாச்சு. மயேத்தே நிகதா பூர்வமேவ, நீ பெற பண்ற அவ சரீரம் கீழே விழுறதுக்கு ஒரு நிமித்தமா. நம்ம அம்பால் அடிக்கணும்னா அம்பா கொல்ல போறது, அம்பை எய்கிறவன் யாரோ அவன் தானே அந்த அம்பை பயன்படுத்துறான். அந்த மாதிரி எப்படி ஒரு அம்பானது ஒரு நம்மளுக்கு ஒரு கருவியா இருக்கோ, அந்த மாதிரி நீ இப்ப எனக்கு ஒரு கருவியா இருக்க. அந்த மாதிரி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரால் ஒரு கருவியா இருக்கா. அதான் சொன்ன நிமித்த மாத்திரம், நிமித்த பூதாஸ்தே பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராக. மும்மூர்த்திகளும், அதாவது ரஜோகுண பிரதானரா சிருஷ்டி, சத்துவகுண பிரதானரா விஷ்ணு பாலனம், தமோகுண பிரதானரா ருத்ரன் சம்ஹாரம் பண்றாருனாக்க, ஜெகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற 3 காரியத்தை பண்றதுக்கு இந்த மும்மூர்த்திகளை அவ பயன்படுத்திக்கிறார். வாஸ்தவத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றவளே அவதானே அப்படின்னு. கல்பிதாக ஸ்வஸ்வ காரியேஷு பிரேரிதா லீலையா துவமி. கல்பிதாக ஸ்வஸ்வ காரியேஷு, தங்களுடைய சம்ஹாரம் இத்தியாதி காரியங்களை செய்வதற்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவளாலே தூண்டப்பட்டு அவளாலே ஏவப்பட்டு இவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். சுவாம்சம் தேசு சமாரோத்திய கிருதாஸ்தே பலவத்தராக. அவளுக்கு பலம், இந்த காரியங்களை செய்யக்கூடிய பலம் எங்கிருந்து வந்தது? தே பலவத்தராக கிருதாக, அவர்கள் இந்த காரியத்தை செய்வதற்கு தகுதி உடையவர்களாக, அதற்கான சக்தி உடையவர்களாக. சுவாம்சம் தேசு சமாரோத்திய, தன்னுடைய சக்தி அம்சம் இருக்கு, அந்த சக்தி அம்சத்தை அவளிடம் ஆரோபம் செய்து அவர்கள் அந்த மாதிரி பலமுடையவர்களாக செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த சக்தி அம்சம் இல்லாமல், இப்ப நீங்க சுவாமி கோயில பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சிவன் கோயில பார்த்தீங்கன்னாக்க அங்க பஞ்சமூர்த்தி புறப்பாடு பார்க்கும்போது என்ன ஆகும், சுவாமியோட கூட ஒரு அம்பாள் வருவா, தனி அம்பாள்னு ஒண்ணு இருக்கும். இந்த தனி அம்பாளுங்கிறது அந்த கோயில்ல இருக்கிற தனி அம்பாள். ஆனா சுவாமியோட இருக்கிற அம்பாள் சக்தி இல்லாம சிவன் எங்கேயுமே எப்பவுமே தனியா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சுவாம்சம் தேசு சமாரோப்பிய, தன்னுடைய சக்தி அம்சத்துல அவள்கிட்ட ஏற்றிருக்கா இல்லையா. அதனால அந்த அம்மனுக்கெல்லாம் போக சக்தி மனோன்மணி அப்படின்னு சாதாரணமா அதுல சாசனங்களை பேர் சொல்லுவா. அந்த மாதிரி அந்த சிவனை செயல்படுத்தக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய அம்பாள் தான். சுவாம்சம் தேசு சமாரோப்பிய, தன்னுடைய அம்சத்தை, தன்னுடைய சக்தி அம்சத்தை அவர்களில் ஆரோபம் செய்து தே பலவத்தராக கிருதாக தத்தஸ்த சக்தயஸ்தேபியா, அவர்களுக்கு தான் சக்தியை கொடுத்திருக்கிறாள். ஜீஹி லக்ஷ்மி கிரிஜா, அதாவது பிரம்மாவுக்கு ஜீஹி வாணி, விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி, சிவனுக்கு கிரிஜான்னு. தேதாம் ஜாயந்தி தேவைக்காக பூஜையந்தி பராமுதா, அவர்கள் அவளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு சந்தோஷத்துடன் அவர்களும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட பிரம்ம விஷ்ணு ருத்ராலே அந்த அம்பாளை பூஜை பண்றதா இருந்தா சுரதன் சமாதிங்கிற நீங்க 2 பேரும் ஏன் பூஜை பண்ணக்கூடாது, நீங்களும் அவளை பூஜை பண்ணுங்கன்னு. ஞாத்வா சர்வேஸ்வரியின் சக்தியின் சிருஷ்டி ஸ்திதி விநாசினியும் சர்வேஸ்வரியாக அவளை தெரிந்து கொண்டு அவளை நீங்கள் பூஜை செய்யுங்கள் அர்த்தம். ஏதத்தே சர்வமாத்தியாதம் தேவி மகாத்மியம் உத்தரவம். இந்த தேவி மகாத்மியம் என்னால உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனா மம புத்தி அனுயோகியா அனுசாரேன, எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சுமேதாங்கிற ரிஷி அந்த ராஜாவுக்கும் வைசியனுக்கும் சொல்றார். நான் தம் ஜானானி பூபதே, பூரணமாக அந்த அம்பாளுடைய பெருமையை எடுத்து சொல்றதுங்கிறது, பூரணமாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறது யாருக்கும் முடியாது, எடுத்து சொல்றதுங்கிறதும் முடியாது. என்னால ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன் அப்படின்னு என்ன பண்றார்,
அந்த ரிஷி வந்து அவர் 2 பேர்த்தையும் சொல்றார். 34வது அத்தியாயத்துல ராஜா கேட்கிறான், பகவன் ரூபிணியை சமயத்து சத்யாக ஆராதனே விதின். அந்த மாதிரி இருந்தாக்க அவளை எப்படி பூஜை பண்ணணும்? ஆராதனே விதின் பூஜா விதிஞ்ச மந்திராம்ச ததா ஹோம விதின். அவளை எப்படி பூஜை பண்ணணும், எந்த மாதிரி ஹோமம் பண்ணணும், அதுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய மூல மந்திரங்கள், அம்பாளுடைய பூஜைக்கு தேவையான மூல நவாச்சரின்னு சொல்லப்படுற அந்த அம்பாளுக்கு தேவையான மூல மந்திரங்கள் இது. ஏன்னா இந்த மகிஷமர்த்தினி விசேஷம் ஆச்சு இல்லையா, அதனால மகிஷமர்த்தினி ஓம் மகிஷமர்த்தினி சுவாகன்னு அந்த அம்பாளுடைய அது கிளீம் கிளீம் அப்படின்னு ஒவ்வொரு பீஜாட்சரங்கள் எந்த இடத்துல எப்படி தேவையோ அந்த பீஜாட்சரங்களை சேர்த்து அந்த மாதிரி மகிஷமர்த்தினியாக அம்பாளை வந்து நவாச்சரி பூஜை பண்றதாக விசேஷமா சொல்லியிருக்கார். அந்த பூஜையை இந்த இடத்துல மூல மந்திரத்துக்கு சொல்லல, ஆனா அந்த பூஜையை இந்த இடத்துல ரெஃபர் பண்றாரு. அம்பாளுடைய பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதாக கேட்கிறான். அதுக்கு ரிஷி சொல்றாரு, திருணுராஜன் பிரவக்தியாமி சத்யா பூஜா விதி சுபம். அதாவது அவளுடைய பூஜா விதி என்னங்கிறது சொல்றேன். காமதம் மோட்சதம் குருணாம் ஞானதம் துக்கநாசனம். காமதம் மோட்சதம் இது ஜனங்கள் தாங்க எந்த விரும்புகிறாலும் விரும்பினது அத்தனையும் காமான் ததாதீதி காமதா, எல்லா விதமான காமனைகளையும் கொடுக்கக்கூடியது இந்த பூஜையானது. மோட்சதம் மோட்சத்தையும் தரக்கூடியது, ஞானதம் ஞானத்தையும் தரக்கூடியது. என்ன காமம் மோட்சம் ஞானம் எல்லாத்தையும், அதாவது மோட்சம்ங்கிறது ஞானதம்ங்கிறது ஞானத்தினுடைய சத்தியமுக்திக்கு காரணமா அமைகிறது. மோட்சதம்ங்கிறது கிரம முக்திக்கு, அதாவது பிரம்மலோகம் அதிலிருந்து வரக்கூடியது. அந்த மாதிரி காமதம் மோட்சதம் குருணாம் ஞானதம் துக்கநாசனம், அதோட இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது. ஒண்ணு துக்கத்தை டைரக்டா போக்கிடும், இல்லைன்னா துக்கத்தை பொருட்படுத்தாத ஒரு சக்தியை நம்ம கிட்ட கொடுப்போம். ஆதௌ ஸ்நான விதியும் கிருத்வா சுச்சிராம்பரோனரா ஆச்சரிய பிரயத்தா சுபம் ஆயத்தனம் நிஜம். அவன் என்ன பண்றான், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றார். ஆதௌ ஸ்நான விதி, அதாவது என்ன பண்ணாக்க ஏதோ போனோம் குளிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. தன்னை மடி பண்ணிக்கிறதுக்கு என்ன விதமான ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானங்கள் வந்து இந்த மந்திரவத்தாக ஸ்நானாங்கம் பஞ்சாங்கம் ஸ்நானம் வச்சது அப்படிங்கிறதாக ஸ்நானம் பண்ணும்போது சங்கல்பத்திலேருந்து ஆரம்பிச்சு பண்ணணும். அதாவது நான் இந்த ஸ்நானத்தை வந்து இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக முதல்ல நம்மளை சுத்தி பண்ணிக்கணும். குளத்துக்கெல்லாம் போறோம் பாருங்க, குளத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், முதல்ல மடி பண்ணிடுவோம், முதல்ல சுத்தி பண்ணி மடி பண்ணிக்கிறோம். அப்புறம் சங்கல்பம் பண்ணிட்டு இந்த தீர்த்தத்துல இந்த காரணத்துக்காக இல்ல இந்த திதி இந்த நட்சத்திரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு என்ன பண்றோம், சங்கல்பம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்நானம் இத்தியாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து பண்றதுதான். ஸோ இதுக்கு பேர் பஞ்சாங்க ஸ்நானம்னு பேரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணும்போது ஸ்நானத்தையும் முறையாக செய்யணும். அதான் ஆதோ ஸ்நான விதியும் கிருத்துவா சுத்தி சுக்லாம்பரோ நரகா, சுத்தமான தௌத்த வஸ்திரம்னு சொல்லுவோம், மடியான வஸ்திரம். அது சுத்தமானதா இருக்கணும், ஏதோ ரொம்ப அழுத்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பழிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அம்பாளுக்கு எதிர்க்க நிற்கும் போது அம்பாளுக்கு, அதாவது அம்பாள் சாட்சாத்தா அங்க பிரசன்னமா இருக்க போறவளா நம்ம நினைக்கணும். அம்பாள் பிரசன்னமா இருக்க போறவங்களா நினைக்கும் போது ஒரு பெரிய ஆபீசரை பார்க்க போனோம்னாக்க நம்ம ஒரு அழுக்கான வஸ்திரத்துல இல்ல கலர் போன வஸ்திரத்தெல்லாம் போய் நிற்போமோ, எப்படி அந்த மாதிரி ஆபீசரை பார்க்க போகும்போது நம்ம பழிச்சுட்டு இருப்போமோ, அந்த மாதிரி அம்பாள் இந்த லோகத்துக்கு ராணியா இருக்கா. அவளை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அவளுக்கு எதிர்க்க நம்ம ஒரு ஆபீசரா நின்னோம்னாக்க எந்த அளவுக்கு ஒரு டிப்டாப்பா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பழிச்சுன்னு சுத்தமா இருக்கணும். இதுதான் சுக்லாம்பரோ நரகா. நல்ல வெள்ளை வேஷ்டியா வெள்ளை வஸ்திரங்களா கட்டிண்டு ஆச்சமிய பிரயத்தம் ஆச்சமனம் பண்ணிட்டு பிரயத்தானாக்கா ரொம்ப மடியா சித்தியா, அதாவது என்ன ஆகும், அதாவது எல்லா விதமான அந்த அந்த பிரயத்தனத்துடன், அதாவது அதுல முழு ஈடுபாட்டுடன் அப்படின்னு அர்த்தம். பிரயத்தான சுத்தமானவனாக, சுபம் ஆயத்தனம் நிஜம். அப்புறம் என்ன பண்ணணும், தனக்கும் சீட்டு போட்டுக்கணும். அதாவது இந்த இதெல்லாம் கூர்மாசனம் அப்படின்லாம் சொல்லணும்னு திருப்பி செய்யாதிருக்காலுக்காகன்னு தான் உட்கார்றதுக்கும் சரியான முறையில, அதாவது என்ன ஆகும்னாக்கா தான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது கவனிச்சு சுபம் ஆயத்தனம்னு ஏன் சொல்றான்னாக்கா, கட்டுன்னு ஏதோ ஒரு பலகாயை போட்டு இல்லை ஒரு தர்பாசனத்தை போட்டு ஒரு தடுக்க போட்டு உட்கார்ந்துடுறதுங்கிறது இல்லை. ஏன்னா இப்ப அம்பாள் வந்தாச்சு அப்படின்னாக்க ஆவாகனம் பண்ணிட்டோம்னா அவளுடைய பர்மிஷன் இல்லாம நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியக்கூடாது, அசையக்கூடாது, எழுந்திருக்கக்கூடாது. எப்போ பூஜை முடியறதோ அப்பதான் எழுந்திருக்கணும். இப்ப நம்ம ஒரு ராஜா எல்லாம் பெரியவா இருக்கணும்னு செய்வோம், பெரியவாளுக்கு எதிர்க்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுந்து நிற்க முடியுமோ? ஏன் எழுந்திருக்கிற, இப்ப ஒரு காரியம், அதாவது அவ பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சட்டுன்னு நம்ம எழுந்திருந்தோம்னா எழுந்திருந்த பார்த்த உடனே பாடம் நடத்தலையோ பாடம் புரியலையோ நடுவில் எழுந்து போற அளவுக்கு கோவம் வந்துடுறது இல்லையா? அதனால என்ன ஆகும், அந்த மாதிரி அவளுடைய நடுவில் பர்மிஷன் கேட்டாலும் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ், பர்மிஷன் கேட்காம நம்ம ஒரு காரியத்தை பண்ணாலும் டிஸ்டர்பன்ஸ்.
அதனால ஒரு வேலை நடக்கும்போது அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நடுவில் வந்து எழுந்து போறது, நடுவில் வேற காரியத்தை பார்க்கறதுங்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. முடிகிற வரைக்கும் அசையாம உட்கார்ந்து இருக்கணும், நெளியாம உட்கார்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்றதுங்கிறது கிளாஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை மனசுல வாங்கிக்கிறது, புரியுறதுங்கிறதுலாம் ரெண்டாவது பட்சம். முதல்ல என்ன பண்ணணும்னா நம்மளால வந்து ப்ராப்பரா உட்கார முடியறதா. சிரசுகம் ஆசனம்னு ஆசனத்தை டிசைன் பண்றாரு பார்த்தீங்களா. ஆசனம்ங்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் கூடாசனம், வீராசனம்னு நம்ம சொல்றோமே, அந்த மாதிரி ஆசனங்கள்ல கம்ஃபர்டபுளா, அதாவது எந்த பொசிஷன்ல உட்கார்ந்தோம்னாக்க நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அசையாம நெளியாம உட்கார முடியுமோ, கம்ஃபர்டபுளா இருக்குமோ, மனசு கான்சென்ட்ரேட்டடா வைக்க முடியுமோ, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தேவையான பொசிஷன்ல இருக்கிறது தான் ஆசனம். நம்ம கவனிக்காம ஒரு இடத்துல உட்காந்துட்டோம், அந்த இடத்துல நிறைய எறும்பு இருக்கு, எறும்பு புடுங்கிறதுன்னு வச்சுக்கோங்க, உட்காந்த விட்டு எழுந்திருக்கவும் முடியாது. எறும்பு புடுங்கிட்டு இருந்ததுன்னு சொன்னாக்க மனசும் அதுல போகாது. இப்ப புடுங்கிற எறும்பை தட்டணும், தெரியணும், இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் அது என்ன ஆகும், அந்த புஷ்பங்கள்லாம் அந்த இடத்துல நம்ம தட்டும் போது ஏதாவது விழுந்துடலாம். அதனால முதல்ல உட்கார்ற இடத்த என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணணும். அதுதான் முதல்ல வந்து இந்த இதுக்கு ஆசனம் போடுற இடத்துல சட்டுன்னு கொண்டு போய் எதோ இடம் கிடைச்சி சட்டு பிடிக்குமா, ஒரு வேலைக்கு அப்புறம் 2வது வேலை 3வது வேலைன்னு போனோமாங்கிறது இல்லாம முதல்ல சுத்தம் பண்ணி எல்லா இடத்தையும் சுத்தம் பண்றதோட கூட நம்ம ஆசனம் போடும்போதும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், சுத்தமா இருக்கிற இடத்துல போட்டு உட்காரணும். அதுதான் ஆச்சரிய பிரைட கிருத்வா சுபம் ஆயத்தனம் நிஜம். நிஜம் தனக்கு ஆயத்தனம் சுபம் மங்களமான, அதாவது எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சுபம்னா சௌக்கியமா இருக்கக்கூடியதான ஒரு ஆயத்தனத்தை பண்ணிட்டுன்னு அர்த்தம். ததா அவனித்த பூமியாம் தூ, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதாவது வரிசையா, அதாவது முதல்ல என்ன பண்ணணும், காலங்காலத்தால எழுந்த உடனே பெருக்கின உடனே துடைக்கணும், சாணியை போட்டு முழுகணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு வரல. அதெல்லாம் தினப்படி வரிசையா நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள். அதனால பண்ண வேண்டிய காரியங்களை இங்க பண்ணிற இடத்துல அப்படின்னு எடுத்துன்னு போயிடுவார். இப்ப நம்ம என்ன பண்ணணும், காலத்தால எழுந்த உடனே இப்ப முக்கால்வாசி அந்த காலத்துல வந்து இந்த பூமியா இருக்கலாம், மண் தரையா இருக்கலாம். மண் தரையா இருந்தா சாணியை போட்டு முழுகுவா. பாக்கி இடங்களா இருந்தா கூட சுத்திக்காக சாணியை போட்டு முழுகலாம். ஆனா சாணியை போட்டு முழுகிறதுங்கிறது கண்ண முடின்னு எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. இப்போ ஒரு கருங்கல் தரையா இருக்கு, இல்ல வந்து நேச்சுரல் ஸ்டோன்னால பண்ணப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் ஸ்டோனுக்கு வந்து சாணி சுத்தி இல்லை. மரத்தால பண்ணப்பட்ட தரையா இருந்தா அதுக்கெல்லாம் சாணி சுத்தி கிடையாது, அதெல்லாம் சாணியை போட்டு முழுகக்கூடாது. ஸோ எந்தெந்த தரையை இதெல்லாம் வந்து திரவிய சுத்தி பிரகரணம்னு உண்டு சாஸ்திரங்கள்ல. அந்த திரவிய சுத்தி பிரகரணங்கள்ல எந்தெந்த இடத்த, அதாவது எந்தெந்த மெட்டீரியல எந்தெந்த திரவியத்தினாலும் சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்தந்த திரவியங்கள்னால்தான் அதை சுத்தி பண்ண முடியுமே ஒழிய எல்லா திரவியத்தையும் இப்ப நம்ம வந்து இந்த பித்தளை பாத்திரம் இதெல்லாம் புளியை போட்டு தேய்க்கிறோம். வெள்ளி பாத்திரத்தை புளியை போட்டு தேய்க்க முடியுமோ, வெள்ளி பாத்திரத்தை புளியை போட்டு தேய்ச்சா வெள்ளி பாத்திரம் சுத்தமாகாது, அதுக்கு புளி சுத்தி இல்லை. வெள்ளி பாத்திரத்துக்கு சாம்பலா விபூதியை தான், அதை தான் போட்டு சுத்தி பண்ண முடியும். அதே மாதிரி தங்கத்துல இருந்தா அதை சோப் போட்டு தான் சுத்தி பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் எந்தெந்த திரவியத்தினால சுத்தின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த திரவியங்கள்னால அந்த பாத்திரங்களை சுத்தி செய்து அந்த பாத்திரங்களை தயார் செய்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தயார் பண்ணி இப்ப என்ன பண்றாரு, பூமி இப்ப பூஜை பண்றதுக்கான இடம், அந்த இடத்துல அவலித்த பூமியாம், அவலித்தம்னா துடைத்து மெழுகப்பட்ட, நன்கு துடைத்து மெழுகப்பட்ட அவலித்த, அவலேபம்னாக்க அனாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவலேபம் சந்தனம்லாம் உடம்புல பூசிக்கிறது இல்லையா, பூமிக்கு அனாயின்மெண்ட்னா என்ன, துடைத்து மெழுகிறது. அவலித்த பூமியாம்க்கு சம்ஸ்தாபிய ஆசனம் உத்தமம், அம்பாளை வைக்கிறதுக்காக பீட்டனம், உத்தமமான ஒரு பீட்டத்தை, அதாவது நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம கை கேட்கிற மாதிரி புதி கேட்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை அமைத்து அந்த ஆசனத்துல அம்பாளை பிரதிஷ்டை பண்றதுக்கு கலசத்தை பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணும்போது நமக்கு கை கட்டுற தூரத்துல ரொம்ப குனிஞ்சு ரொம்ப நிமிந்து அப்படின்னு இல்லாம வசதியா இருக்கக்கூடிய அம்பாள் நம்மளோட அவசரமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல ஆசனத்தை, அதாவது சொல்ற சம்ஸ்தாபிய ஆசனம் உத்தமம், அது உத்தமமான ஒரு ஆசனத்தை, அதை கை கால் உடைச்சதாக ஆணி நீட்டின்னு இருக்கிறதாக அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அது ஒவ்வொன்றுத்தையும், அதாவது நம்ம பூஜை பண்றதுக்கு அப்புறம் போய் பூஜை பண்றதுன்னு ஆரம்பிச்சா விட்டு ஒன்னொன்றுத்தையும் தேடிட்டு இருக்கக்கூடாது. முன்னாடியே பூஜை இன்னைக்கு பூஜை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பிள்ளையார் பூஜை அப்படின்னா பிள்ளையாருக்கான பலகா எல்லாம் இருக்கு பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடியே நல்லா அந்த பலகா எல்லாம் எடுத்து பலகாயெல்லாம் அலம்பி சுத்தமா தொடச்சி வச்சு அது ஆணையெல்லாம் கரெக்டா இருக்கா, ஆணி நீட்டின்னு இருக்காம இருக்கா அப்படிங்கிறதாக, அதாவது ஏனோதானோன்னு அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்மளுக்கும் அதனால பாதிப்பு ஏற்படக்கூடாது. பிள்ளையார் உசுரோட இருந்தாருனாக்கா அவருக்கும் அதனால மனசு போனப்படாது இல்லையா. அந்த மாதிரி பிள்ளையார் உசுரோட இருக்கிறதா அந்த இடத்துல நினைச்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு யாரை பூஜை பண்றோமோ அவளுக்கு அமைக்கிற ஆசனம் இருக்கு பாருங்க, உத்தமமான ஒரு ஆசனத்தை அமைத்து சத்திர உபவிஷ்ய விதிவர் ஸ்ரீராச்சன்யம் உதாரணிதா. ஸோ அதுக்கப்புறம் இவன் உட்காரும் போது என்ன பண்ணணும், எப்படி உட்கார்ந்துக்கணுமோ, அதாவது இந்த ஆசனம் என்னக்கா அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதை பற்றி ஆசன புருஷன் அந்த ஆசன மந்திரத்தின்னு
இத்தியாதி மந்திரங்களை சொல்லி அந்த இடத்துல வந்து எப்படி உட்காரணுமோ, அதாவது பூமி தேவிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆசனம் வந்துடுறதுக்கா என்னன்னா, பிருத்திவி ஸ்வயா துர்கா தேவிக்கு சொந்த மாம் தேவி பவித்திரஞ்சு ஆசனம் குரு, நீ என்னை தாங்கு அப்படிங்கிறதாக இந்த பூஜை முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, என்னை நல்லபடியா தாங்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாவுடைய பர்மிஷனை வாங்கிட்டு அப்படின்னு அர்த்தம். பத்திர உபவிஷ்ய விதிவத்து திருராசன்ய முதான்விதா பூஜா திரவியம் சுசம்ஸ்தாபிய யதாசக்தி அனுசாரத்தா. பூஜா திரவியங்கள் நோடுங்கிற சம்பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கணும். நொடுநொடுன்னு ஒண்ணு எழுந்து போயிட்டு இருக்கின்றது. முதல்ல என்ன பண்ணணும், என்னென்ன உணவு பூஜைக்கு தேவையான வஸ்துக்கள் ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், இதுல வந்து கலச பூஜை பண்ண போறோம். கலச பூஜை பண்ண உடனே ஒவ்வொரு திரவியத்தையும் புரோக்ஷிக்கணும். சகல திரவியங்களையும் புரோக்ஷிச்சு அப்படி புரோக்ஷிக்கப்பட்ட திரவியங்களை தான் உபயோகப்படுத்தணும் இல்லையா. ஸோ புரோக்ஷனத்துக்கு தேவையான திரவியங்கள் அனைத்தையும் முன்னே சேகரித்து எடுத்து வைத்துக் கொண்டு அதுதான் பூஜா திரவியம் சுசம்ஸ்தாபிய யதாசக்தி அனுசாரதா. எல்லா திரவியமும் சாஸ்திரத்துல எல்லா விசேஷமா திரவியங்கள் சொல்லியிருக்கு. யதாசக்தி நம்மளால சக்திக்கு மீறி இல்லாம, அதான் கண்ணை மூடின்னு கடன் வாங்கிட்டு பண்றேன்னு பண்ணாமல் நம்மளால நம்மளுடைய சக்திக்கு எவ்வளவு தூரம் உட்பட்டு செய்ய முடியுமோ அந்த சக்திக்கு உட்பட்டு, விதிக்கும் உட்பட்டு, என்னுடைய சக்தி இவ்வளவுதா அப்படின்னு விதியை மீறியும் செய்யக்கூடாது, விதிக்கு உட்பட்டதா செய்யணும், சக்திக்கு உட்பட்டதா செய்யணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோங்கிற எண்ணம் மனசுல இருக்கக்கூடாது. அதான் யதாசக்தி அனுசாரத்தா பிராணாயாமம் ததஸ்கிருத்வா பூத சித்தி விதாயத்த. பிராணாயாமம் இந்த பூஜை ஆரம்பிக்கிற மெத்தோடு சொல்ற பிராணாயாமம் ததா பூத சித்தி இத்தியாதிகள், அந்த ஆதார சித்தியாதி பூத சித்தி இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த தேவதைகளை, அதாவது ஜெய விஜயாதி இந்த துவார தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, ஐஸ்வர்யன் இதெல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி துவார தேவதைகள், அப்புறம் வந்து அந்த பீடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலு, அந்தந்த காலுக்கான தேவதைகள், அந்த மாதிரி பீட சக்தி அந்த தேவதைகள் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி பூஜை செஞ்சு செய்து அவளுக்கான தர்ப்பணங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி முதல்ல அதெல்லாத்தையும் ரெடியா பண்ணிக்கணும். அதாவது மண்டபம் மாதிரி விதானம் மாதிரி பண்ணினோம்னாக்க ஒவ்வொரு துவாரத்திலையும் பூக்கள் எல்லாம் கட்டி தொங்க விட்டு அந்த துவாரங்கள்ல போய் துவார பூஜையெல்லாம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். பூத சித்தியும் இதாயத்தை குறியாத் பிராண பிரதிஷ்டா வந்து சம்பாரம் புரோக்ஷிய மந்திரதா. பிராண பிரதிஷ்டை பண்ணணும், சம்பாரம் புரோக்ஷிய, சம்பாரங்களை புரோக்ஷனம் பண்றது, சிவந்த பரம்பரம் அந்த மாதிரி பூஜை பண்ணி அப்புறம் என்ன காலஜானம் ததஸ்கிருத்வா சங்கல்பத்துல காலதேசாதி சங்கீர்த்தனம் பண்றது. ஸோ அந்த காலதேசாதி சங்கீர்த்தனம் பண்றது காலஜானம் ததஸ்கிருத்வா ஞாசம் குறியாத் யதாவிதி. இந்த ஞாசம் அங்க ஞாசம் கரண்யாசம் கிரியாதி ஞாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாசங்களை பண்ணி அந்த ஞாசங்கள்ல அந்தந்த தேவதைகள் நம்ம கிட்ட இருக்கிறதாக, அந்தந்த அங்கங்கள்ல இருக்கிறதாக பாத்தீங்கன்னா அயன்மே ஹஸ்தான் அயன்மே ஹஸ்தோ பகவான் அயன்மே பகவத்தரகா. இந்த கைதான் பகவானை பூஜை பண்றது. கை பூஜை பண்ற காரணத்தினால, பூஜை பண்றதுக்கு ரொம்ப விசேஷமான கல்வியா இருக்கிற காரணத்தினால இந்த கல்வியே பகவான் அப்படிங்கிறதாக என்ன பண்றோம், கையை விசேஷிச்சு நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்லாக பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பாரத்தையும் விசேஷமாக பூஜை பண்ணும்போது அந்த தேவதைகள் நம்மளுடைய உடலானது தேகோ தேவாலய புரோக்தா. அதனால தேகமே தேவாலயமா இருக்கிற காரணத்தினால தேவாலயத்துல எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பரிவார தேவதைகள்லாம் இருக்காலும் அந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு அங்கமுமே ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறதுக்கான இடம் அப்படிங்கிறதாக அந்தந்த தேவதைகள் இருந்துட்டு இந்த பூஜையை நடத்தி வைக்கிறா. அந்த பூஜையை நடத்துறதுக்கு அவ அந்த தேவதைகளே இந்த பூஜையை பண்றா. தேவதைகள் பூஜையை பண்ணும்போது என்ன ஒரு கருவியா வச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான். நான் இந்த பூஜையை பண்றேங்கிறது இல்ல, என் மூலமா தேவதைகள் பூஜையை நடத்திக்கிறான்னு அந்த ஞாசம் இருக்கு பாருங்க, அது விசேஷமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எடுத்துக்கணும் ஞாசத்தை. ஸோ அந்த ஞாசம்னு சொல்லும்போது இந்த அங்கங்களை வந்து விசேஷமான ஒவ்வொரு, அதாவது முதல்ல ரிஷியாதி ஞாசம், எந்த மந்திரங்களை பண்ண போறோமோ அந்த மந்திரங்களை கண்டுபிடிச்ச தேவதை ரிஷி யாரு, இது வந்து முதல்ல அதாவது நம்ம கிராட்டிடியூட்னு சொன்னா நன்றியோட அந்த ரிஷியை முதல்ல என்ன பண்ணணும், காயத்ரியாக சாவித்திரியாக விஸ்வாமித்திர ரிஷின்னு அந்த மந்திர திரஷ்டா ரிஷி யாரோ அந்த ரிஷியை நான் ஞாபகப்படுத்திக்கணும். அப்புறம் கந்தர், அப்புறம் அந்த மந்திரத்துக்கான அதிதேவதை, அந்த மந்திரத்தை எந்த விஷயத்துல எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம், விநியோகம். இது முதல்ல ரிஷியாதி ஞாசம். அதுக்கப்புறம் அங்கன்யாசம்னும் போது சரீரத்துல அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு சரீரத்திலையும் நம்ம சரீரம் அது வந்து என்ன பண்ணோம், இந்த கவகாயம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது நமக்கு சரீரமே ப்ரொடெக்டடா இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம வந்து காயத்ரி அர்க்கிய பிரதானம் பண்றோம், அர்க்கிய பிரதானம் ஆன உடனே அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஐக்கியானுசந்தானம் அப்படிங்கிறதாக. ஐக்கியானுசந்தானம் பண்ணும்போது ஓம் பூர்வசார் நம்மளை சுற்றி என்ன பண்றோம், தண்ணியை பிரதட்சணமா விடுறோம்.
அந்த ஜலத்தை நம்மளை சுற்றி பிரதட்சணம் பண்றது எதுக்காக? நம்மளை சுற்றி ஒரு கோட்டை கட்டிக்கிறோம். அதாவது ஐக்கியாறு சிந்தானம் விசேஷமான ஒரு தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வெளி விவகாரங்கள்ல இருந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக, அதோட நம்மளை ஈஸ்வரன் ப்ரொடெக்ட் பண்றதாக நினைக்கிறதுக்காக நம்மளை சுற்றி என்ன பண்றோம், ஒரு கோட்டையை அமைச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஜலத்தினால துர்க்கத்துல, அதாவது கோட்டையில பலவிதமான துர்க்கங்கள் சொல்லுவா. துர்க்கம்னா கோட்டை, வனதுர்க்கம், ஜலதுர்க்கம், அந்த மாதிரி பல துர்க்கங்கள். கிரி துர்க்கம், அதாவது மலை மேல கோட்டை அமைச்சிருந்தாக்க கீழே இருக்கிற எதிரி வீரர்கள் மலை மேல ஏறி வருது கஷ்டம், மலையிலிருந்து அவன் கீழே அட்டாக் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ மலை மேல கோட்டையை அமைக்கிறதுக்கு பேரு கிரி துர்க்கம்னு பேரு. அதே மாதிரி நட்ட நடுவு காட்டுல பெரிய ஒரு சிக்ஸ் ஃபாரஸ்டுக்கு நடுவுல கோட்டையை அமைச்சிருந்தாக்க அந்த காட்டுல இருக்கிற மரங்கள் அத்தனையும் விட்டு தள்ளிந்து யானை குதிரை ரதங்களை ஓட்டின்னு வர முடியாது. ஸோ காடே நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். அதுக்கு பேரு வனதுர்க்கம்னு பேரு. ஜலத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஆத்துக்கு நடுவுல, அதாவது சுற்றி அகதிகள்லாம் இருக்கு பாருங்க, அகதியில முதலையெல்லாம் விட்டுட்டு பண்ணாக்க ஜலதுர்க்கம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி சமுத்திர துர்க்கம், சமுத்திரத்துக்கு நடுவுல ராவணன் லங்கையில கொண்டு வச்சுட்டு பாருங்க, தன்னை தேடி அந்த சமுத்திரத்தை தாண்டி யாரும் தங்கிட்ட வர முடியாதுன்னு. அந்த மாதிரி கோட்டைகள்ல பலவிதமான துர்க்கங்கள் கோட்டைகள் இருக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. கவச்சம், கீழக்கம், அர்க்கலம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பலவிதமான கோட்டைகள்ல ஜலதுர்க்கம் அப்படின்னு ஜலத்தினால நம்ம என்ன பண்றோம், நம்மளை சுற்றி ஒரு கோட்டை கட்டிக்கிறோம். அந்த மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அதாவது கோட்டைகள்ல ரெண்டு, வெளியிலிருந்து ஆபத்துகள் வராம தடுத்துக்கிறதுக்காகவும், அப்புறம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளுக்காகவும். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்துகள்லாம் வராம தடுக்கிறது இந்த அர்த்தம், சீக்கிரம், இதெல்லாம் இந்த துர்க்கம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கிற சக்தியை கொடுத்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றது ஞாசங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான அந்தந்த இடத்துல அந்த தேவதைகள்லாம் இருக்கு சக்தியை கொடுக்கறதா பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விதமாகவும் ஞாசம், அந்த இது இருக்கு பாருங்க, இந்த ஞாசங்கள் பல விதமான ஞாசங்கள். அதான் சொல்றேன், காலஜானம் சதக்கிருத்துவா ஞாசம் குறியா யதாவிதி. ஸோ எந்தெந்த தேவதைகளுக்கு எப்படி ஞாசம் பண்ணணுமோ, எந்தெந்த மூல மந்திரங்கள் மூலமா எப்படி பண்ணணுமோ ஞாசம் குறியா யதாவிதி. அப்புறம் இது தாமிரமையே பாத்திரே, தாமிரமையே பாத்திரே, தாமிரமையே பாத்திரம் தாமிர பாத்திரம்னாக்க ஸ்டெப்பு. சந்தனேன சிதேனச்ச சட்கோணம் விதிக்கே, சட்கோணம் யந்திரம் விதிக்கே. 6 கோணத்தினால சட்கோண யந்திரத்தை என்ன பண்ணணும், சந்தனேன வெஞ்சந்தனத்தினால, சிதேன சந்தனேன வெஞ்சந்தனத்தினால என்ன பண்ணணும், அதாவது ஒரு செட்டு எந்திரத்துல செட்டு தகட்டுல சட்கோண எந்திரத்தை சந்தனத்தினால. ஒவ்வொரு நேரத்திலும் எந்திரத்தை எப்பவுமே நம்ம பர்மனண்டா போட்டு வச்சுட்டு இருக்கணுங்கிறது இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஹோமம் பண்றோம். ஹோமம் பண்ணும்போது என்ன பண்றோம், சாதாரணமா இப்ப ஆத்துல அவுபாசனம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அவுபாசனம் பண்றதுக்கு முதல்ல விசிநாகினி சந்தானம் பண்றோம். விசிநாகினி சந்தானம் பண்ணும்போது சின்ன சாஸ்திரம் என்ன சொல்றாரு, கையில ஒரு இதை கொடுக்குறாரு, அது பேர் என்ன, ஒரு சமைத்து கொடுத்துட்டு 3 கோடு போட சொல்றாரு இல்லையா? தெற்குல இருந்து வடக்கால ஒரு 3 கோடு, மேற்குல இருந்து கிழக்கால 3 கோடு போடுங்கன்றாரு இல்லையா? 3 கோடு போட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 கோடு என்ன ஆகுது, நடுவில் 4 ஸ்கொயர் குத்தி இருக்கிற மாதிரி. அதாவது 3 கோடு கிழக்கால, மேற்கேருந்து கிழக்கால, தெற்கேருந்து வடக்காலன்னு 3 கோடு அமையிறது. அந்த 3 கோடு, அந்த 3 கோடு ஒரு கிரிட் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த கிரிட் என்ன ஆகுது, அந்த கிரிட்டுக்கு பேரு அக்னி யந்திரம்னு பேரு. அந்த கிரிட்டுக்கு பேரு அக்னி யந்திரம். அதுக்கப்புறம் அந்த எந்த சமைக்க வச்சு அந்த கோடு போட்டோமோ அந்த சமைக்க வந்து என்ன பண்ணுவோம், புரோஷனம் பண்ணி தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த புரோஷனம் பண்ணி அந்த அக்னியை ஸ்தாபனம் பண்ணி மேல ஹோமம் பண்றதுன்னு செஞ்சுக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் அக்னி யந்திரம். எந்த தேவதைகளை பிரார்த்தனை பண்ண போறோமோ, பிரதிஷ்டை பண்ண போறோமோ அந்த தேவதைகளுக்கு அந்த இடத்துல ஒரு யந்திரம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு கலசத்தை ஸ்தாபனம் பண்ணி கலசத்துல ஜலத்தை வச்சு அந்த ஜலத்துல வந்து அம்பால நம்ம என்ன பண்றோம், ஆவாகனம் பண்றோம் சாதாரணமா. ஸோ இந்த மாதிரி எந்த தேவதையும் ஆவாகனம் பண்றோம். அந்த ஆவாகனம் பண்ணி அந்த பூஜை முடிஞ்ச உடனே விசர்ஜனம் பண்ணி விடுறோம். ஸோ அந்த மாதிரி டெம்பரரியா எந்த இடத்துல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றோமோ அந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு தாமிர பாத்திரம் அதை வச்சு அது மேல ஒரு நம்ம என்ன பண்றோம், சந்தனத்தினால ஒரு எந்திரத்தை போட்டு அந்த எந்திரத்து மேல வச்சு அதுக்கு மேல நம்ம என்ன பண்றது, ஆவாகனம் பண்றதுன்னு. கோவில் மாதிரி தேவாலய ஆலயம்னு பேரு. ஆலயம்னா பர்மனண்டா இருக்கக்கூடிய இடம், பிரதிஷ்டை பண்றோம். ஸோ அந்த மாதிரி எங்க பர்மனண்டா இருக்கோ, பர்மனண்டா இருக்கிற இடத்துல என்ன பண்றோம், அந்த யந்திரத்திலேயே அந்த இதை வந்து பொறிக்கிறோம். அதாவது அந்த தாமிர பாத்திரங்களும் எது இருக்கோ அதுல யந்திரத்தை பொறிச்சு அந்த பொறிச்சதை வந்து பூஜை பண்ணி அதை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து கீழே வந்து பீடத்துக்கு கீழே வச்சு அதுக்கு மேல அந்த விக்கிரகத்தை வச்சு அதெல்லாம் பர்மனண்டா இருக்கக்கூடியது. கொஞ்சம் ஒரு பர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயங்களே யந்திரத்தை வந்து என்ன பண்றோம், அந்த மெட்டல்ல எழுதுறோம். இது மாதிரி எங்க வந்து டெம்பரரியா பண்றோமோ அந்த இடத்துல இருந்து என்ன பண்றோம், சந்தனாதிகள்னால நம்ம என்ன பண்றோம், ஒரு டிராயிங் போடுறோம். அவ்வளவுதான். சந்தனையில சித்தேனிட்ட அதுல என்ன பண்ற, சட்கோணம் விதிக்க யந்திரம்
அஷ்டகோணம் தத்தோபரிதி. அது அந்த யந்திர மெத்தட் எப்படிங்கிறத தெளிவாட்ட குரு மூலமா தெரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள ஷட்கோணம், அதுக்கு வழியில அஷ்டகோணம் அப்படிங்கிறதாக. நவாட்சரஸ்ய மந்திரஸ்ய பீஜானி விரிக்கேற்றதா. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன இருக்கு, அஷ்டகோணத்துக்கு நடுவுல நவாட்சரஸ்ய மந்திரஸ்ய பீஜானி. இந்த இடத்துல பூஜை பண்ண வேண்டியது நவாட்சர மந்திரம். அந்த நவாட்சர மந்திரத்தினுடைய பீஜங்களை என்ன பண்ணணும், அதை சுற்றி அந்த ஒவ்வொரு இடத்துலயும் எழுதிக்கணும். இந்த கிருத்வா யந்திர பிரதிஷ்டாந்த வேதோக்தம் சம்விதாயத்தை, வேதோக்த விதியில யந்திர பிரதிஷ்டையை செய்து முதல்ல. அர்த்தாம்பா தாத்தவியம் குறியா பூஜா மந்திரை சிவோதிதை. அம்பாளுக்கு தேவையான சிவோதிதை, அதாவது சிவனாலே சொல்லப்பட்ட இல்ல மங்களகரமான மந்திரங்களாலே பூஜா மந்திரைது தாத்தவியம். தாத்தவியம்னா தாத்துக்களாலான அந்த பூஜாம் குறியாது. எந்தெந்த சத்து தாத்துக்கள், அதாவது எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ, எந்தெந்த திரவியங்களால பூஜை பண்ணணுமோ அந்த திரைதாத்து இதெல்லாம் சொல்லுவோம். அந்த தாத்துக்களால அந்த பூஜை இந்த வரிசைகளால அர்ச்சனை பண்ணணும். பூஜனம் பிருத்திவிபால பகவத்யா பிரயத்தனதா. இதை மனசு புரிந்து எஃபத்தோட செய்யணும் அப்படின்னு. கிருத்வாவா விதிவத் பூஜம் ஆகமோக்தாம் சமாஹிதா. ஆகமத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் வேத மந்திரங்களால, தந்திரமானது ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, மூல மந்திரத்தால மட்டுமே கூட பண்ணலாம். இல்ல அதாவது வேத ஆகமத்துல சொல்லப்பட்ட தந்திரங்களை உபயோகப்படுத்தி வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்களை உபயோகப்படுத்தி, அதனால ரெண்டுமே சேர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆகமோக்த விதானத்துல பூஜையை பண்ணி ஜபேன் நவாட்சரம் மந்திரம் சததம் தியானபூர்வகம். அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணல, நவாட்சர மந்திரம் எந்த இடத்துல இந்த ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த இடத்துல இந்த நவாட்சரியை ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப கூட நம்ம பஞ்சாயத்தன பூஜை எல்லாம் பண்ணும்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, அந்த இடத்துல பஞ்சாட்சரி ஜபம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதெல்லாம் கர்மாங்காவபத்து உபாசனத்துல பல விதமான வழி சொல்லியிருக்கு. பூஜைக்கு நடுவுலையும் அதாவது பூஜையையும் தியானம் பண்ணணும், பூஜைக்கு நடுவுலையும் தந்திரங்களை சொல்லிக்கணும், தியானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணணும், ஹோமம் தசாம்சத்தை புரியாது. என்ன பண்ணணும்னாக்க எவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கோமோ இந்த ஜபங்கள்லாம் பண்ணும்போது அந்த முடிவு நம்ம மட்டும் ஏதோ பண்ணிட்டே இருக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி விதிவத்தை பூஜை பண்ற இடத்துல நம்ம எவ்வளவு ஜபம் பண்றோங்கிறது எண்ணி ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணும்போது தசாம்சத்தா அந்த எவ்வளவு சங்கியில ஜபம் பண்ணியிருக்கோமோ அந்த சங்கியில 10ல் 1 ஹோமம் பண்ணணும். ஹோமம் தசாம்சத்தை புரியாது. தசாம்சனுக்கு தர்ப்பணம், அந்த ஹோமம் பண்ணின சங்கியில 10ல் 1 தர்ப்பணம். போஜனம் பிராமணானாஞ்ச தத்தசாம்சேன, தர்ப்பணம் எவ்வளவு பண்ணிருக்கோமோ அதுல 10ல் 1 பிராமண சங்கிய, பிராமணால இன்வைட் பண்ணி அவ்வளவு பிராமணால இன்வைட் பண்ணி அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும், போஜனம் பண்ணி வைக்கணும். சரித்திரத்திரைய பாட்டங்க நித்தியம் குடியாது. இந்த திரவி மகாத்மியம், இந்த சரித்திரத்திரைய பாட்டம் இருக்கு, இந்த சண்டி பாராயணம், இது நித்தியம் இந்த சண்டி பாராயணத்தை பண்ணிட்டு இருக்கணும். எவ்வளவு நாள் பூஜை பண்றோமோ பூஜை பண்ற ஒவ்வொரு நாளும் இந்த சண்டி பாராயணம் விடாம பண்ணிட்டே இருக்கணும். சண்டி பாராயணத்தை நிறுத்தக்கூடாது. நவராத்திர விரதம் செய்ய விஜயம் விதிபூர்வகம். இது விசேஷமா நவராத்திரில சைத்திர நவராத்திரி, சாரத நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சாரத நவராத்திரி அப்படின்னா வசந்த காலத்துல வரக்கூடிய நவராத்திரி, சரத் ரிதுல வரக்கூடிய நவராத்திரி, இந்த 2 நவராத்திரிக்கு விசேஷமாக இந்த பூஜையை பண்ணணும். அந்த பூஜையை பண்ணும்போது நவராத்திர விரதம் 9 நாளும் உபவாசம்னா அதுல எந்த மாதிரி உபவாசம் இருக்கணும் என்ன எது அப்படின்னு சொல்லியிருக்கார். நவராத்திர விரதம் இந்த மாதிரி விரதத்தோட பக்தியா இருந்து பூஜை பண்றதுக்கு பேரு நவராத்திர விரதம். ஸோ அம்பிகைக்கு இந்த மாதிரி நவராத்திரி விரதம் இருந்து பூஜையை பண்றது ரொம்ப விசேஷம். அதான் சொல்றாரு ஆஸ்வினேக்கு ததா சைத்ரே. ஆஸ்வினம், அதாவது ஆஸ்வினம்னு சொன்னாக்க ஆஸ்வயுக மாசம்னு சொல்லுவா. அது சாந்திரமான ரீதியா வரக்கூடிய ஐப்பசி மாசம். புரட்டாசி அமாவாசைக்கு, அதாவது மகாலயபட்ச அமாவாசை இருக்கு பாருங்க, மகாலயபட்ச அமாவாசையிலிருந்து ஐப்பசி அமாவாசை வரைக்கும் இருக்கிற 30 நாள் இருக்கு இல்லையா, அந்த 30 நாளைக்கும் ஆஸ்வின மாசம்னு பேரு. அதாவது நம்ம தமிழ்ல ஐப்பசிங்கிறோம், அது சாந்திரமான ரீதியில ஆஸ்வினம். அதாவது அந்த மாசத்துல ஐப்பசி மாசத்துல பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரத்துல வரும், அதனால அதுக்கு ஆஸ்வின மாசம்னு பேரு. ஆஸ்வினி அதை சரத் நவராத்திரி, சரத் ருது ஆரம்பிக்கும். மகாலயபட்ச அமாவாசை முடிஞ்ச உடனே சரத் ருது ஆரம்பிக்கிறது. சரத் ருது ஆரம்பிக்கிறதுனாலையும் அது சரண் நவராத்திரி, சரத்காலத்துல வர நவராத்திரிங்கிறதுனால, இல்ல ஆஸ்வின மாசத்துல வர நவராத்திரிங்கிறதுனால ஆஸ்வினம் அப்படின்னு சொல்றா. ஆஸ்வினேக்கு ததா சைத்ரே. சைத்ரேன்னா வசந்த நவராத்திரி, அதாவது பங்குனி அமாவாசைக்கு அப்புறம் இந்த யுகாதியிலேருந்து ஆரம்பிச்சு ததா சைத்ரே சுக்லே பக்ஷே, சுக்ல பட்சத்துல நராதித நவராத்திரோபவாசம் கர்த்தவிய சுபமிச்சத. நவராத்திரி உபவாசம் அந்த காலத்துல என்ன ஆகும்னா, என்ன சாப்பிடணுமோ அந்த 9 நாளைக்கு என்ன பண்ணணும், ஒரே ஒரு வேளை ஏதாவது பர்மிட்டடான ஆகாரத்தை சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி. ஹோம சூதிர காரியா ஜப்ய மந்திரை சிபாயத்தை. ஹோமஹா சூதிரஹா,
நல்லா விசேஷமா ஹோமத்தை பண்ணணும். ஹோமத்துக்கான திரவியம் பாயசம். அதுக்கு பாயசம் என்ன ஆகும், விசேஷ திரவியமாக அம்பாளுக்கு பிடிச்சதாக பாயசான பிரியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால பாயசத்தை திரவியமா வச்சுட்டு அந்த ஹோமத்தை பண்ணணுங்கிற எந்த மந்திர ஜபம் பண்றோமோ அந்த ஜப மந்திரத்தினாலேயே ஹோமம். அந்த ஜப மந்திரத்தை சொல்லி அந்த ஜப மந்திரத்தினாலே ஹோமம். அதனால என்ன பண்றாரு, சர்க்கரா கிருத மிஸ்ரேஷ்ட மதுஷ்டு சம்ஸ்கிருத. இது எப்படி இருக்கணும்னாக்க, இந்த பாயசம் எப்படி பண்ணிருக்கணும்னாக்க, சர்க்கரா கிருத மிஸ்ரேஷி, சர்க்கரையினாலையும் நெய்யினாலையும் தயார் பண்ணப்பட்டது. மதுயுக்தி தேன், சர்க்கரை, நெய், தேன் இதெல்லாம் தயாரித்து கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பாயசம். சுசம்ஸ்கிருத, நல்லா ப்ராப்பரா தயார் பண்ணப்பட்டது. சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுல தூசி குண்டு பூச்சி குண்டு எதுவும் இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பா அந்த காலத்துல என்ன ஆகும், வீடு எல்லாமே ஓலையால இல்ல ஓட்டால இல்ல மரத்தால கட்டினதா இருக்கும். கொஞ்சம் பூச்சி போட்டு இருக்கிறதுக்கு காமிச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் இல்லைங்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அதை கவனிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், சுசம்ஸ்கிருதி ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்டு, நன்கு அதாவது தயாரிக்கப்பட்டது. நன்கு தயாரிக்கப்பட்டதுன்னா கவனிச்சு தயாரிக்கணும். நம்ம மூந்து பார்த்துருக்க கூடாது, டேஸ்ட் பார்க்க கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கு. சாதாரண மாதிரி தெரியும். ஆனா பூச்சி போட்டு எதுவும் இல்லாம தூசி தும்பு இல்லாம ஜாக்கிரதையா கவனிச்சுன்னா நம்ம அடுப்புல விசிறும் போது விசிறதுல கொஞ்சம் வேகமா போகும். சீக்கிரம் பாயசம் ரெடி ஆகணும், இன்னும் ரெடி ஆகலையேன்னு போகல வேகமா விசிறிட்டோம்னு வச்சுக்கோங்க, சாம்பல் பறந்து போய் அதுல விழுந்துருச்சுனாக்க. ஸோ அந்த பொறுமையும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். சுசம்ஸ்கிருதி கேர்ஃபுல்லா பண்ணிருக்கணும். சாகமாம்சேனவா காரியா, இல்லைன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா விசேஷமா இன்னொரு திரவியமும் சொல்லியிருக்கு, சாகமாம்சம். சாகம்னு சொன்னோம்னாக்கா ஆடு, அந்த மாம்சத்தினாலையும் இந்த ஹோமத்தை பண்ணலாம். சாகமாம்சேனவா காரியா, யார் எந்த திரவியத்தை உபயோகப்படுத்துறாலோ, அதாவது எதன்னா புருஷாலோக்கு ததன்னா சத்திய தேவதாக அப்படின்னு இருக்கு. நம்ம எதை சாப்பிட்றோமோ நம்ம சாப்பிட்றத பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும், அவ்வளவுதான். அதனால நம்ம சாப்பிடக்கூடிய திரவியமா இருந்தாக்க, அதனால எதை பகவானுக்கு பிரீத்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கோ அதை தான் திரவியமா ஆஃபர் பண்ணணும், அதுதான் நம்மளும் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி. சாகமாம்சேனவா காரியா பில்வபத்திரை சதா சுபைகி, பூச்சி போட்டு அடிக்காத சுத்தமான பில்வபத்திரம். பில்வ மரத்துக்கு ஸ்ரீ விருட்சம்னே பேரு. பில்வ மரத்துக்கு ஸ்ரீ விருட்சம், பில்வ பழத்துக்கு ஸ்ரீபலம் அப்படின்னே பேரு. அதோட அம்பாள் இந்த பில்வ மரத்துல வசிக்கிறாளாம். பில்வ நிலையா அப்படின்னு லட்சுமிக்கே சொல்லியிருக்கு, பார்வதிக்கே சொல்லியிருக்கு. அவள்லாம் பில்வ மரத்திலேயே வசிக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நீங்க இதுல பெங்கால்ல பாத்தீங்கன்னாக்க பில்வ மரத்துல இருந்து ஒரு கலையை கொண்டு வந்து இந்த பஞ்சினி சக்தி என்னைக்கு என்ன பண்றா, அந்த இடத்துல சொல்லிட்டு பிரபோதம் அப்படின்னு சொல்லிட்டு பில்வ மரத்தினுடைய கிளையில தான் அம்பாளை என்ன பண்றா, உத்போதம் பண்றது அப்படின்னு அம்பாளை எழுப்படுது. அதாவது ஆவாகனம் பண்ணி சப்தமி அன்னைக்கு ஆவாகனம் பண்ணணும். அதுக்கு ஐஸ்வன் வருது, சப்தமி ராத்திரி ஐஸ்வன் வரணும், அபராஜிதா பத்திர பூஜை எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் பண்ணும்போது பில்வ மரத்துல தான் அம்பாள் இருக்குதா, பில்வ மரத்திலே இருந்துதான் அம்பாள் ஐஸ்வன் வரா. பில்வ மரத்திலேருந்து ஐஸ்வன் நம்ம ஆத்துல இருக்கிற எந்த விக்கிரகம் இருக்கோ அந்த விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணிட்டு திடீர்னு நம்ம ஜலத்துல விசர்ஜனம் பண்ணிடுறோம். ஸோ அம்பாள் எப்பவும் பர்மனண்டா இருக்கிறது பில்வ விருட்சத்துல. ஸோ பில்வ நிலையா அப்படின்னு அவளுக்கு பேரு. அதனால பில்வபத்திர சுபமான பில்வபத்திரங்களாலையும் பூஜை பண்ணலாம். சுபைகி ஹயாரி குசுமைகி ரட்டைகி, சிவப்பான ஹயாரி குசுமம். ஹயாரி குசுமம்னா கரவீர புஷ்பங்கள். ஹயாரி குசுமை ரட்டைகி இலையுருவா சர்க்கராயுதைகி, இல்ல அந்த தேனு சர்க்கரை கலந்து அந்த இருக்கு பாருங்க, அதாலையும் ஹோமம் பண்ணலாம். அஷ்டமியாஞ்ச சதுர்தசியாம் நவமியாஞ்ச விசேஷதா, இந்த ஹோமமானது அஷ்டமி சதுர்தசி நவமி இந்த 3 நாளையும் விசேஷமாக செய்ய தகுந்தது. கர்த்தவியம் பூஜனம் தேவியா பிராமணானாஞ்ச போஜனம். ஸோ தேவியினுடைய பூஜை பண்ணலாம், பிராமண போஜனம் முக்கியமா பண்ணி வைக்கணும். எந்த பூஜை எடுத்தாலும் அந்த பூஜையில என்ன ஆகும்னா பிராமண போஜனம், அதுக்கப்புறம் தட்சிணாதானம், இதெல்லாம் அப்புறம் அதுக்கான தானங்கள். தட்சிணாதானங்கிறது பூஜையை பண்ணி வச்சவாளுக்கு அந்த இடத்துல இருக்கிறவாளுக்கு, அது தவிர அந்த ஸ்தானத்துல இருக்கிறவா மற்றவா ஏழைகள் இவா எல்லாருக்கும் ஒழுங்குற அளவுக்கும் தானம் பண்ணணும். அதெல்லாமும் முக்கிய விசேஷமா இருக்கக்கூடியது. நிர்தனோ தனமாப்னோதி, அந்த மாதிரி பூஜையை பண்ண என்ன இருக்குன்னா நிர்தனஹா தனமாப்னோதி ரோகி ரோகா பிரமுச்சுது. வசதி இல்லாதவன் வசதி அடைகிறான், பணம் இல்லாதவன் பணம் அடைகிறான், வியாதிக்காரன் வியாதியிலிருந்து ஈடுபடுறான். அப்புத்திரோ லபத்தை புத்திரான், யாருக்கு குழந்தை இல்லையோ அவளுக்கு குழந்தை கிடைக்கிறது. பாக்கியெல்லாம் பணத்தை அடைகிறான், ரோகம் போறதுன்னு சொன்னார். அபுத்ரோ லபத்தே புத்திரான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன சொல்றார், சுபான் வசவர்த்தினஹா, நம்ம சொன்னதை கேட்கக்கூடியவர்களாகவும் சுபமாக, அதாவது சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, நல்ல புத்தியுடன் இருப்பவர்களாக. சுபான் வசவர்த்தினஹா புத்திரான் லபத்து, அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா விசேஷமா ஒரு அட்ஜெக்டிவ் மட்டும் கொடுத்தார். ராஜ்ய பிரஷ்டோன் ரூபோ ராஜ்யம் பிராப்னோது சார்வபௌமிகம், தன்னுடைய நாட்டை இழந்த ராஜன் சார்வபௌமிகம் பூர்ணமான ராஜ்யத்தை, அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா ராஜ்யம் கூட சார்வபௌமிகம், சார்வபௌமனாக கர்ம பூமிக்கும் அவன் தலைவனாக ஆயிடுவான். சத்ருபி ஸ்பீடிக்கோ ஹக்தி ரிபும் மாயா பிரசாதிக்கா, அம்பாளுடைய அனுகிரகத்தினால
சத்ருவிக்கு பீடிதா ரிதம் மந்திரி, எதிரியினால பிரிக்கப்பட்டவன் தன்னுடைய எதிரிகளை ஒழிச்சு கட்டிடுறான். வித்யார்த்தி பூஜனம் எஸ்து கரோதி நியதேந்திரியா, எஸ்து வித்யார்த்தி, எந்த வித்யார்த்தி நியதேந்திரியா மனசை அலைய விடாமல், இந்திரியங்களை அலைய விடாமல் கண்ட்ரோல் பண்ணி பூஜை பண்றானோ, அனவத்தியாம் சுபாம் வித்யாம் விந்தது. அவன் அனவத்தியாம் குறையற்ற, எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத, அதாவது புறத்தையாரால தப்பு கண்டுபிடிக்க முடியாத சுபாம் நல்ல வித்தியை ஏதோ, அதாவது வித்தியை அடையிறதுன்றது பெருசு இல்லை. விதியை புறத்தையாருக்கு குறை கண்டுபிடிக்கிறதுக்கோ புறத்தையாருக்கு கெடுதல் பண்றதுக்குமாகவே இருந்தா அந்த வித்தியில பிரயோஜனம் உண்டோ? அதனால அனவத்தியாம் பிறரால குறை கண்டுபிடிக்கப்பட முடியாததும், அதாவது எல்லா இடத்துலையும் இவனுக்கு தான் ஜெயம் இருக்கும். சுபாம் வித்யாம் விந்தது நாத்திர சம்சயா, இதுல சந்தேகமே வேண்டாம் அப்படின்னா. பிராமணா சத்ரியோ வைத்திய சூத்ரோவா பக்தி சங்கீதா பூஜையே ஜெகதாம் தாத்தி சர்வ சுகபாக் பவே. எந்த ஜாதி யார் எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் நியதேந்திரியா அம்பாளை கண்ட்ரோல்டா யார் பூஜை பண்றாலோ, ஏக மனசா யார் பூஜை பண்றாலோ அந்த அம்பாள் யாரு? ஜெகத்தாத்திரிங்கிற அம்பா. ஜெகத்தாத்திரிங்கிற அம்பாளை பூஜை பண்றவா எல்லா விதமான சௌக்கியத்தையும் அடைவாள். நவராத்திர வட்டம் கொதியாத் நரநாரி கணஸ்தயா வாஞ்சிதம் பரமாத்மோதி சர்வதா பக்தி தத்பரா. பக்தியுடன் பூஜை பண்ணக்கூடிய நரநாரி யாரா இருந்தாலும், ஆம்பளைகள் தான் பூஜை பண்ணணும், இவாள் தான் பிராமணால் தான் பண்ணணும், பாக்கி பேருக்கு அதிகாரம் இல்லை. எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. ஸ்திரீகளுக்கும் சூத்திராளுக்கும் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் சகலமான பேருக்கு இதில் அதிகாரம் உண்டு. இந்த பூஜையில அதிகாரம் இல்லாதவா இல்லை. பக்தியாவும் நியதேந்திரியா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், பக்தி இருக்கணும், சின்சியரிட்டி, சீரியஸ்னஸ், கண்ட்ரோல், இது மூணு முக்கியம். அதுதான் ஆஸ்தினே சுக்லபக்ஷேது நவராத்திர விரதம் சுபம் கரோதி பாவ சம்யுக்தா. ஆஸ்தின மாசம் விசேஷமா சரத் ரிதுல பாவ சம்யுக்தா, அம்பாளுடன் மிகவும் ஈடுபாட்டுடன் பூர்ணமான சின்சியரிட்டி, பாவ சம்யுக்தா சர்வான் காமான் அவாப்னியாத். விதிவன் மண்டலம் கிருத்வா பூஜாஸ்தானம் பிரகல்பையே. அந்த இடத்துல என்ன பண்ணணும்? விதிவன் மண்டலம் கிருத்வா, அம்பாளுக்கான மண்டலம், அம்பாள் இருக்கிற ஸ்தானம் இருக்கே, யந்திரங்கள் இத்தியாதிகள் விதிவத்து எப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ. பூஜாஸ்தானம் பிரகல்பையே கலசம் ஸ்தாபையே சத்திர வேதமந்திர விதானதா. கலச ஸ்தாபனம் பண்ணும், அம்பாளை பூஜை பண்றது கலசத்துல ஆவாகனம் பண்ணி, அதனால யந்திரம் சுருக்கிரம் கிருத்வா ஸ்தாபியே கலசோபரி. கலசோபரினாக்க அதாவது கலசத்தை யந்திரோபரி ஸ்தாபியத்துன்னு அர்த்தம். யந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அதை மண்டலத்தை பண்ணி அதுல யந்திரத்தை வச்சு யந்திரத்துக்கு மேல கலசத்தை வைக்கணும்னு அர்த்தம். சிலது பிரச்சனையை வைப்பான், கலசத்துக்கு மேல வைக்கிறது பிரச்சனை, கலசத்துக்கு கீழே வைக்கிறது யந்திரம். அதனால யந்திரோபரி அப்படின்னும் போது கலசோபரி அப்படின்னு உபரி கலசத்திய, அதாவது இதுக்கு மேல கலசம் இருக்குமோ அதுக்கு மேல அப்படின்னு வைக்கணும். வாபயித்வா யவாம்ச. அப்புறம் என்ன பண்ணணும்? இது 9 நாள் பூஜை இல்லையா, அங்குர அர்ப்பணம்னு பண்றோம் பாருங்க, அது முளைப்பாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுல என்ன பண்ணணும்னா இந்த இடங்கள்ல, அதாவது நம்ம சாதாரணமா குரு வைக்கும் போது பார்த்திருப்போம், இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் குரு வைக்கிறதுல. குரு வைக்கும் போது என்ன பண்றா, குரு பொம்மையெல்லாம் வைக்கிறா. குரு பொம்மையெல்லாம் வைக்கும்போது முன்னாடி சின்னதா கொஞ்சம் இடத்துல ஒரு பார்க் மாதிரி கட்டி, இல்ல மண்ணு மாதிரி கட்டி அந்த இடத்துல என்ன பண்றா, இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, தானியங்கள், இந்த நவதானியங்கள் தான் இருக்கிற தானியங்கள் அதுல விதைச்சு விடுறா இல்லையா. கல்யாணத்துக்கு இது பண்றோம் பாருங்க, அங்குர அர்ப்பணம் பண்றோம் இல்லையா, பாலிகை தெளிக்கிறதுங்கிறது. அந்த பாலிகை தெளிக்கிற மாதிரி என்ன பண்ணணும், குருவில வைக்கிறா இல்லையா, அந்த மாதிரி நல்ல இலைன்னு சொல்றோம் பாருங்க, அந்த இலைய அம்பாளை சுத்தி, அதாவது அந்த மண்டலத்தை சுத்தி, அம்பாள்னா அம்பாளுக்கு பக்கத்துல இல்ல, மண்டல சுத்தி வெளியில பச்சையா இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், அந்த இலைய வாசயுத்வான விதைச்சு, அந்த இலைய விதைச்சு என்ன பண்ணணும், அது இந்த 9 நாள் 10 நாள் அம்பாளை விசர்ஜனம் பண்ணும்பொழுது இந்த முளைப்பாரியும் நல்லா அது முளைச்சு வந்திருக்கணும். வாசயுத்வா யவாம்சாரும் பார்த்தத பரிவர்த்திதான். பார்த்ததா 4 பக்கமும் கிருத்வா உபரி விதானம். அதுக்கப்புறம் விதானம், அம்பாளை எடுத்து அது ஆகாசத்தை பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது. 4 பக்கமும் இப்ப நம்ம கட்டில் போட்டு அந்த கட்டில் மேல என்ன பண்ணணும், கொசுவலை கட்டிக்கிறதுக்கு 4 பக்கமும் கம்பு வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி விதானம்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி மண்டலத்துக்கு மேல விதானத்தை கட்டி, விதானத்துக்கு மேல அந்த விதான துணி, அலங்கார துணி எல்லாம் கட்டி அப்படி இருக்கணும், அலங்காரம் பண்ணி. விதானஞ்ச புஷ்பமாலா சமாவர்த்தம், அதை புஷ்பங்களால அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். தூபதீப சமாயுக்தம் கர்த்தவியம் சண்டிகா கிரகம், அது தூப தீபங்களுடன் கூடியதாக அம்பாளுடைய கிரகமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, சண்டிகா கிரகம். விகாலம் தத்திர கர்த்தவியா பூஜா சக்தி அனுசாரத்தா. இந்த நவராத்திரி பூஜையில ஏதோ காத்தால ஒருவேளை பூஜை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. திரிகால பூஜை, காத்தால உஷக்கால பூஜை, அப்புறம் மத்தியந்திர பூஜை, அப்புறம் சாயங்கால பூஜை, அந்த மாதிரி 3 கால பூஜையும் நம்ம பண்ணணும். விதானதா சக்தி அனுசாரத்தா. சில சமயம் நம்ம காத்தால மத்தியானம் சேர்த்து பண்ணிக்கலாம், எப்படியும் அந்த சௌகரியத்து பிரகாரம். யுத்த சாட்சியம் ந கர்த்தவியம், அதாவது கை சுருக்கப்படாது. யுத்த சாட்சியம்னு சொன்னா, சாட்சியம்னு சொன்னா மைக்காளிங்க கருவித்தனம்.
யுத்த சாத்தியம் கர்த்தவியம். அதாவது இந்த கை சுருங்கிறது, கையை இழுத்துக்கிறது அது கூடாது. அது ஒரு தாராளம்ங்கிறது இருக்கணும். அந்த இந்த பணத்தை வந்து சுருக்கிறது, பணத்தை முடிச்சு வச்சுக்கிறதுங்கிறது கூடாது. அது அதை சடத்தன்மைனாக்க திருட்டுத்தனம், மைக்காலினர், அந்த இது கூடாது. சண்டிகாயாஸ்து பூஜனை, அம்பாளுடைய பூஜையில அது கூடாது. தூபதீபை துணையை பல புஷ்பை ரமேகத்தா, பலவிதமான பூஜங்கள், புஷ்பங்கள், பழங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தணும். கீதவாத்தியி வாத்தியங்கள் எல்லாத்தையும் அதாவது மியூசிக் இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இருக்கணும், வோக்கல் மியூசிக், கீதவாத்தியி, ஸ்தோத்திர பாட்டைக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் வந்து ரெகுலரா பாராயணம் பண்ணிருக்கணும். அந்த பாராயணம் பண்ணுறதுக்கு 2 பேர் ஏற்பாடு பண்ணணும், இல்லை நம்மளே கூட பாராயணம் பண்ணலாம். வேத பாராயணங்கள் உற்சவஸ்திர கர்த்தவியா நானா வாதித்திர. அதாவது அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அட்மாஸ்பியர், அந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷன் அட்மாஸ்பியர் இருந்துட்டு இருக்கணும். அம்பாளுக்கு எங்க பூஜை நடக்கிறதோ, பூஜை நடக்கிற இடத்துல ஏனோ தானோ நம்ம மடி அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சுத்தமா இருக்கக்கூடாது. அது ஒரு செலிப்ரேட்டரி அட்மாஸ்பியர். அது வந்து நல்லா ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியர் இருக்கணும். உற்சவஸ்திர கர்த்தவியா கன்னிகானாம் பூஜை நினைச்சு விஜயம் விதிபூர்வம் கன்னியா பூஜையும் பண்ணணும். அந்த கன்னிகளை என்ன பண்ணணும்? சந்தனைகி, பூஷணைகி, வஸ்திரைகி, பக்தி இஷ்ட, அவளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும். சுகந்தை தைல மாளிகை மனசோ ருச்சிகார கைகை, அந்த குழந்தைகளுக்கு மனசுக்கு அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி. ஏவம் சம்பூஜனம் கிருத்வா ஹோமம் மந்திர விதானதா. அதுக்கப்புறம் ஹோமம் அஷ்டமியாம்பா நவமியாம்பா, விசேஷமா அஷ்டமி நவமியில காரையே விதிபூர்வகம். ஏன்னா இந்த நவராத்திரி விரதம்ங்கிறது சதுர்தசி, அதை தாண்டி போயிடும். சாதாரண பூஜையில நவராத்திரினா அந்த சந்தி பூஜைன்னு சொல்லுவா. அஷ்டமி நவமி சேர்ற இடத்துல அது மிட்நைட்டா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம காலையில நோம்பு கரெக்டா அந்த நேரத்துல பண்றோம்னு சொல்ல இருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது மாசியம் மங்கனையும் கூடுற நோம்புன்ற இருந்தோம். இது அஷ்டமி நவமியும் கூடுற இடத்துல வரும். அதனால அஷ்டமியாம்பா நவமியா நோம்பங்கள்ல கொஞ்சம் முன்னிட்டு அஷ்டமியிலே நவமியிலேயே இருக்கும். பிராமணான் போதியை பஷ்டாத், இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சா விட்டு எல்லாம் ஆனா விட்டு பிராமணான் போதியை பஷ்டாத் பாரணம் தசமீகிரே. இந்த விரத பாரணையானது நம்ம தசமி வந்து பண்ணணும். பாரணம் தசமீகிரே கர்த்தவியம் சக்தியோதனம். பாரணம்னா உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஃபுல்லாக ஏதாவது ஒரு சில விஷயத்தை வந்து என்ன பண்ணுது, சாதாரணமா ஒரு பேசிக் மினிமமா ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் எடுத்துட்டு நம்ம உடனே அந்த பட்ச பரமானத்தோடனே ரொம்ப கஷ்டமா போயிடும், உடம்பு வைக்கிறது. அதனால பாரணைங்கிறது இந்த இது பண்ணுறது. சாதாரணமா துவாதசி பாரணைனாக்கா ஆதிகிரி வந்து உப்பு இல்லாம பண்ணிட்டு அந்த இது ஆனவுடனே பிராணாகுதி எல்லாம் ஆனவுடனே என்ன பண்ணுவா, அந்த ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கிறது, அப்படியே இல்லை துளசி எடுத்துக்கிறது பாருங்க. அதுக்கு பேர் தான் பாரணைன்னு பேரு. ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இல்லை. ஏவம் எஸ்குருத்தை பற்றி அதோடு மட்டும் இல்லை, நவராத்திரி தெரியும். ஆத்திக்கீரை, அதுக்கப்புறம் இந்த இது நெல்லிக்காய், அந்த இது இருக்கு பாருங்க, அதாவது சுண்டைக்கான்னு சாம்பார்லாம் கிடையாது, பருப்பு போட்ட சாம்பார் கிடையாது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வசதிலாம் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி அந்த துவாதசியில வந்து பொரிச்ச குழம்போ வத்த குழம்போ இதெல்லாம் தான். ஸோ அந்த மாதிரி பாரடைங்கிறது விசேஷமா இருக்கும். கர்த்தவியம் சக்திதோ தானம் தேயம், சக்திதோ தானம் தேயம். எவ்வளவு முடியுதோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஏழைகளுக்கு அந்த தானம் பண்ணணும். அன்னதானம் மட்டும் இல்லை, அவளுக்கு பொருந்துறதும். நவராத்திர வர்த்தம் நரகா நாதீவா சதவா பக்தியா விதவாவா பதிவிரதா இதலோகே சுகம் போகான் பிராப்னோத்து மனசேதான். அப்படி யார் பூஜை பண்றாலோ இந்த லோகத்துல அவளுக்கு ஓடுங்கிற வஸ்துக்கள் திரவியங்கள் கிடைக்கும், எல்லா விதமான கிடைக்கும். யாரா இருந்தாலும் ஜென்மாந்தரே அம்பிகா பக்தி பவத் எதிர்ச்சாரிணி. அடுத்த ஜென்மால அம்பாளுக்கு ரொம்ப சிறந்த ஸ்ட்ராங்கா பக்தியுடையவனா பிறப்பான். அகிர்ச்சாரிணி, அதுக்கு திரும்ப முடியாத அன்ஸ்வர்விங் பக்தி, அந்த பக்தி இருக்கும். ஜென்ம உத்தமகுலே பிராத்திய சதாச்சாரோ பவேத்விதா. அவனுடைய ஜென்மம் உத்தம குலே, அதாவது எந்த குலத்துல வந்து இந்த பூஜைக்கெல்லாம் அனுகூலமான சூழ்நிலை இருக்குமோ, பூஜை பண்றதுக்கு தடை இருக்காதோ அந்த மாதிரி அவனுக்கு அந்த சூழ்நிலையில அவன் இருப்பான். நவராத்திர விரதம் போக்கம் விரதானாம் உத்தமம் விரதம் ஆராதனம் சிவாயாசி சதே சௌக்கியகரம். நவராத்திரி விரதம் எல்லா விரதங்களையும் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுடைய பூஜையானது ரொம்ப விசேஷமானது. அனேன விஜயாராதன் சமாராதனை கண்டிதான் விஸ்வாதீபம் நஸ்கலிதம் விஸ்வாதிபோ நஸ்கலிதம் விதோக்தி அஸ்கலிதம்னா விதோக்தி நீங்கள் காண்பர்கள் ராஜ்யம் காப்பிய பிரமித்தமும் முன்ன நாட்டை அடையார் புத்திரதாரான் சமாசாத்திய லட்சதே நாத்திர சந்தையா. எல்லாரையும் திரும்பி அடையார். வைத்தியோத்தம தொமேவாக்கிய சமாராதய தம் ஏவ அஜ்ய ஏவ. நீ இன்று சமாராதய காமதாம், அம்பிகையை நீ பூஜை பண்ணு. தேவியும் விஸ்வேஸ்வரியின் மாயாம் சிருஷ்டி சம்ஹாரகாரிணி, சிருஷ்டி சம்ஹாரகாரிணியா இருக்கிற விஸ்வேஸ்வரியை பூஜை பண்ணு. ஜனானாந்த மானியத்துவம் பவிஷ்யதி. உன்னுடைய வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் உன்னை கௌரவிப்பார்கள், பழைய கௌரவத்தை நீ அடைந்தாய். சுகம் சாம்சாரிகம் பிராப்திய யதா அபிலஷிதம் புனகா. நீ விரும்பினபடி அவனும் என்ன பண்ணான், தன் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இல்லையா. அதனால விரும்பினபடி உன் குடும்பத்துல நீ போய் சேருவ.
தேவியிலோகே சுதேவாக்கு தைதா தேன சம்பவா. இந்த ஜென்மா முடிஞ்சாவிட்டு அம்பாளுடைய லோகத்துல ஸ்ரீபுரத்துல இருக்கலாம். ஆராதிதா பகவதி எழுத்தே நரகபாகினகா. யாரால அம்பாள் பூஜிக்கப்படலையோ அவளுக்கு நல்ல இது கிடைக்காது, நல்ல கதி இருக்காது. இசலோகே அதி துக்கார்த்தா நானாரோகே பீடிதாக அவந்தி மாணவராஜன் சத்ருபித்த பராஜிதாக. அவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அதனால அம்பாளை பூஜை பண்ணணும். நிஷ்கலத்ரா செபுத்ராச கிருஷ்ணார்த்தா சப்த புத்தியா. ஏன் இந்த மாதிரி என்ன அந்த அம்பாளை பூஜை பண்ணாதான் வருமா, பூஜை பண்ணலன்னாக்கா நம்மளுக்கு ஒன்றும் கெட்ட போயிடுவோமான்னாக்கா இந்த மாதிரி கேள்வி கேட்கிற புத்தி இருக்கு பாருங்க, அதுதான் சப்த புத்தியா. அவளுக்கு புத்தி வேலை செய்யாது வந்து அப்படின்னு. விண்வீதலை கரவீரைக்கு சதபத்திரஸ்த செம்பக்கைது. இந்த புஷ்பங்களால அர்ச்சிதா ஜெகதாம் தாத்ரி எழுத்தே அதீவ விலாசினகா. யார் அம்பாள் இந்த புஷ்பங்களால பூஜை பண்றாலும் அவ எல்லா விலாசங்களையும் நல்ல விலாசியா அதாவது சௌரியமா இருப்பாங்க. பவந்தி கிருத புண்ணியாஸ்து. இந்த மாதிரி அம்பாளை பூஜை பண்றதுங்கிறது புண்ணியம் பண்ணவர்களுக்கு தான் கிடைக்கும். சக்தி பக்தி பராயணாக. தன விபவ சுகாட்சியாக மாணவா மாணவந்தா. தன விபவ சுகாட்சியாக எல்லா தனங்களும் பொருந்தினவர்களாக சகல குணகணானாம் பாஜனம் பாரதீதாக. சகல குணகணானாம் பாஜனம் எல்லா நற்குணங்களுக்கும் ஆதாரமா இருப்பா. பாரதீதாக வாக் சக்கரவர்த்திகளாக. பாரதினா வாக். நிகம படித்த மந்திரைகி பூஜிதா ஏர் பவானி. யாராலே வேத மந்திரங்களாலே பூஜிக்கப்பட்டிருக்கிறாளோ நிருபதி திலக முக்கியா சே பவந்தீக லோகே. அவர்கள் அரசர்களுக்குள்ள சிறந்த அரசர்களாக விளங்குவார்கள். அப்படிங்கிறதுக்காக அம்பாளுடைய பூஜை எப்படி பண்ணணும், பூஜை பண்ணினா என்ன லாபம், பூஜை பண்ணவாளுக்கு என்ன சௌக்கியம் கிடைக்கும், பூஜை பண்ணாதவாளுக்கு அது எப்படி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி இப்படி நீங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அவன் மேல என்ன பண்ணாங்கிறத அடுத்த இதுல பார்க்கலாம்.